அனைவருக்கும் வணக்கம். 2024 விநாயகர் சதுர்த்தி எந்த நாள், எந்த தேதி, எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யணும், எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்கிறது, சிலையை எந்த நேரத்தில் வாங்கணும், சிலையை எந்த நேரத்தில் கரைக்கணும், யார் சிலையை வாங்கலாம், இது எல்லாத்தையும் பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். 2024 ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி வருது. இது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:45 7ஆம் தேதி மதியம் 3:45 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. ஆகவே நம்ம வெள்ளிக்கிழமையும் கொண்டாடலாம், சனிக்கிழமையும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். சில பேர் ஈவினிங் கும்பிடக்கூடியவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். 6ஆம் தேதி சாயங்காலத்தில் ஆரம்பித்து செய்கிறதுனாலும் சரி, இல்லையா இல்லை 7ஆம் தேதி நான் மதியானத்துக்கு மேலே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு 4 மணிக்குள்ளே நம்ம விநாயகருக்கு கொழுக்கட்டை வைத்து வழிபாடு செய்யணும். பிள்ளையார்பட்டியில் 7ஆம் தேதி அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது. விநாயகர் வழிபாடு செய்யறதுக்கு உகர்ந்த நேரம், அதாவது பூஜை செய்யறதுக்கான நேரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி மாலை 4:45 7:30 வரைக்கும் விநாயகர் வழிபாடு செய்யலாம். இல்லையா 7ஆம் தேதி காலையில் 7:45 8:45 வரைக்கும் விநாயகர் வழிபாடு செய்யலாம். அதுக்குள்ளே என்னால் கொழுக்கட்டையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்க 10:45 11:45 வரைக்கும் செய்தால் மிகவும் நல்லது. முடியாதவங்க மாலையிலையும் செய்யலாம். ஏன்னா விநாயகர் நமக்கு எல்லா வகையிலையும் ஒரு நண்பனை போன்றவர். எப்படி நம்ம வழிபாடு செஞ்சாலும், எப்படி நம்ம கூப்பிட்டாலும் சரி, விநாயகர் ஓடோடி வரக்கூடியவர். அப்படி இருக்கும்போது நம்மளால் முடியல, நம்ம சாயங்காலம் தான் நான் செய்வேன் அப்படின்னா சாயங்காலம் செய்யலாம். எந்த விதமான தவறும் இல்லை. எல்லா வீட்லேயும் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டோமே, அதனால் என்ன ஆயிடுச்சு, சரியா? ஸோ அதனால் நம்மளால் காலையில் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்ய முடியல அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். சில பேர் ஐதீகமாக ஒரே விநாயகர் சிலைகளை தொடர்ந்து அதையே வழிபாடு செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியும் செய்யலாம். இல்லையா நான் விநாயகர் வாங்கி கரைக்க தான் விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க, களிமண் விநாயகர் வாங்கி கரைக்க தான் போகிறேன் அப்படின்றவங்க, உங்களுக்கு கரைக்கிறதுக்கான வசதி இருந்தால், பக்கத்தில் ஆறு, கடல், குளம் இதெல்லாம் இருக்குது, எனக்கு கரைக்கிறதுக்கு முடியும், கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வாங்கி செய்யலாம். இல்லையா நம்ம பெட்டர் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை அலங்காரம் பண்ணி பூஜை செய்தாலுமே விநாயகர் சதுர்த்தி வழிபாடுக்கு உகர்ந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் வழிபாடு செய்த விநாயகரை நிறைய பேர் கோயிலில் கொண்டு போய் வைக்கிறீங்க. அந்த மாதிரி கோயிலில் கொண்டு போயிட்டு நம்ம வழிபாடு செய்த விக்கிரகங்களை வைக்கக்கூடாது. விநாயகர் சிலையை எப்போ வாங்கலாம்? 6/9 அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி நான் கொண்டாட போகிறேன், வெள்ளிக்கிழமை மாலையே நான் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 10:15 வாங்கலாம். இல்லையா 10:12 ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் 12:15 1:15 நாம் விநாயகரை வாங்கிட்டு வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லை 7ஆம் தேதி தான் நான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறேன்னு சொல்கிறவங்க 7ஆம் தேதி காலையில் 7:45 8:45 நாம் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வரலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. மற்ற சிலைகளுக்கு நம்ம பால், இளநீர், தேன் இதெல்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணலாம். எத்தனை விநாயகர் சிலைகள் இருந்தாலும், வீட்டில் எத்தனை சிலைகளை வச்சு வழிபாடு செய்தாலும் கண்டிப்பாக மஞ்சளை பிடிச்சி விநாயகர் ஒன்று வைக்கணும். அதுக்கு கண்டிப்பாக அருகம்புல் வைக்கணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் அகவல் படிக்கிறது நல்லது. அப்படி முடியாதவங்க ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்ற ஒரு சின்ன வாக்கியத்தை 308 தடவையோ 108 தடவையோ 54 தடவையோ இல்லைனா 21 தடவையோ சொல்கிறது நல்லது. 21 தடவை சொல்கிறது மிக மிக விசேஷம். ஏன்னா 21ன்றது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான எண்களில் ஒன்று. அதனால் விநாயகருக்கு நாம் ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொன்னாலே போதும்,
கண்டிப்பாக விநாயகர் நம்ம வீட்டுக்கு வந்தருளி நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுப்பாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது 6ஆம் தேதி வாங்கியிருக்கோங்க. 6ஆம் தேதி விநாயகர் சிலையை வாங்குறவங்க கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கரைச்சிடலாம். 7ஆம் தேதி விநாயகர் சிலையை வாங்குறவங்க திங்கட்கிழமை கரைக்கலாம். எனக்கு கரைக்கிறதுக்கு சோர்ஸ் இல்லை, அதாவது வீட்டு பக்கத்தில் ஆறு இல்லை, கடல் இல்லை, குளம் இல்லை, என்னால் கரைக்க முடியாது. ஆனால் எனக்கு களிமண் விநாயகர் வச்சு தான் ஐதீகம், அதுதான் வழிபாடு செய்யணும்னு எங்கள் மாமியார் வீட்டில் சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, அதை தான் நாங்கள் செஞ்சாகணும். ஆனால் நான் இருக்கிறதோ சிட்டி, இங்கே கரைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. சுத்தமான பக்கெட்டில் நல்ல தண்ணியை விட்டு அந்த தண்ணியில் பொறுமையாக விநாயகரை கரைச்சிருங்க. அந்த கரைச்ச களிமண்ணை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கால்படாத இடத்துல ஏதாவது ஒரு செடிகளுக்கு அடியில் அந்த தண்ணீரை ஊட்டிடலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான்.